ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கிற தக் லைஃப் படம் வர ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுசும் ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே இன்டர்வியூஸ் தரது, ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது அப்படின்னு படத்தை ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்னாடி தக் லைஃப் ட்ரைலர் வெளியாகிருந்துச்சு. அந்த ட்ரெய்லரில் கமல்ஹாசன் நடிகை அபிராமியை கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருந்த சீன்ஸ் சோசியல் மீடியாவில் வைரலாகி, கமல்ஹாசன் இந்த வயசில் இப்படி ஒரு காட்சியில் நடிக்கணுமா, அபிராமியை கட்டாயப்படுத்தி தான் இந்த காட்சிக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பல சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இது பத்தாது அப்படின்னு தமிழ் தான் கன்னடத்துக்கு முன்னோடி, தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு கமல் சார் ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து, கர்நாடகாவில் கமல் உருவ பொம்மையை எரிக்கிறது, கருப்பு மை பூசுறது, செருப்பு மாலை போடுறது அப்படின்னு அங்கே இருக்கிற அரசியல் கட்சியினர் கமல்ஹாசன் பேசினதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லைன்னா படத்தை இங்கே ரிலீஸ் பண்ண விடவே மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் கமல் சார் கேரளா ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் பேசும்போது மன்னிப்புலாம் கேட்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் கமல்ஹாசனோட முத்த காட்சியில் நடித்தது பற்றியும் அது பற்றி போயிட்டுருக்கிற சர்ச்சையான விவாதங்கள் பற்றியும் நடிகை அபிராமி ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காலத்தில் எதை எடுத்தாலும் சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க, அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. மணிசாரோட முடிவையும் அவர் என்ன அந்த காட்சியில் நடிக்க வச்சதுக்கான காரணத்தையும் என்னால் கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன். அந்த முத்த காட்சி வெறும் 3 செகண்ட் தான். ட்ரெய்லரில் அதை பெருசாக காட்டினது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படத்தை பார்க்கும்போது அந்த காட்சியும் அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இயல்பாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டீங்க. இவ்வளோலாம் பேசுகிறது கொஞ்சம் தேவையே இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுது. மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க படத்துக்கு எது லாபமோ அதை தான் பண்ணுவாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த விளம்பரமும் நல்ல விளம்பரம் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு படத்தை பாருங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். கமல்ஹாசன் தன்னை விட 30 வயசு சின்ன பொண்ணை கிஸ் பண்ணியிருக்காரு. அதையும் படத்தோட விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நடிகை அபிராமியை கட்டாயப்படுத்தி தான் இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உண்மையாக எனக்கு தெரியல. ஒருவேளை கமல் சார் இதுக்கு முன்னாடியே இப்படி தைரியமாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஹேராம் படத்தில் ராணி முகர்ஜி, வசுந்தரா தாஸ் அப்படின்னு 2 பேரையும் எவ்வளோ அழகாக நெருக்கமாக காட்டியிருப்பார். அவர் ரொம்பவே போல்டான கதை சொல்லி, அவர் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போதெல்லாம் மக்கள் அதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே தான் இருப்பாங்க. வேறு எந்த நடிகையும் ஸ்க்ரீனில் முத்தம் கொடுக்கறதே இல்லையா? ஆனால் ஒரு பெரிய நடிகர் இதை பண்ணும்போது அது அவங்களுக்கு இன்னும் பெரிய விளம்பரமாக அமைகிறதுனாலையும் மக்கள் அதை பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சரியான நேரத்தில் ரசிகர்களும் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அபிராமி பதில் சொல்லியிருக்காங்க. தக் லைஃப் படத்துக்கு அதை ஒட்டி வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் போதுமான விளம்பரமாக மாறியிருக்கு.